நம்ம லாஸ்டா கொஸ்டின் நம்பர் 6 வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 7. ஸோ நம்மளுக்கு மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர் மட்டும்தான் வந்து ஸ்கொயர் ரூட்ல நெகட்டிவ் வேல்யூ வரும். வேற எந்த சாப்டருமே நெகட்டிவ் வேல்யூ வராது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 7th ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -144. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. இந்த -1 என்ன பண்றோம், -1 வந்து I ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 12I. சரியா? சோ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் டைம் தர. அடுத்த சம் கில்லி மாதிரி மாமாவான உங்க திறமையை பயன்படுத்தி ஆன்சர் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் 8th ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதுங்க. அப்ப நீங்க பண்ணுங்க. நம்ம ஆன்சர் கையோட செக் பண்ணிக்கங்க. இப்ப அடுத்து 8th ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதுங்க. யாருக்காச்சும் ஆன்லைன்ல டவுட் இருந்தா கேளுங்கப்பா. ஆன்சர் வரலைனா ஏன்பா முகேஷ் டவுட்டா? என்ன சொல்றேன்? தேர்ட் ஒன்ல என்ன டவுட்? அதாவது தம்பி தேர்ட் ஒன் டவுட் கேட்டுக்கிறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -9/4. சோ இது எப்படி எழுதலாம் சார்? 2i². எப்படி எழுதலாமா? ஃபர்ஸ்ட் 4i² எழுதலாமா? இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9i²/4. சோ வெளிய வரும்போது 2i ஆயிரும். இது வெளிய வரும்போது 3 ஆயிரும். டிவைடட் பை 4 வெளிய வரும்போது 2 ஆயிரும். இது ரெண்டு கட் ஆயிருமா? இதுக்கு அப்புறம் ஒளிவட்டம் ஏதாவது தெரியுதா? அங்க பாருப்பா.
ஏன்பா root of minus 144 is root of 42 1. Root of 144 into மைனஸ் root of 144 into root of minus 1. தம்பி சரி இங்கிருந்து வீட்டுக்கு போ அப்படின்னா இங்கிருந்து காஞ்சிபுரம் போய் கணபதி போய் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இங்கே போனா என்ன ஆகும்? டைம் தான் வேஸ்ட் ஆகுது. இதெல்லாம் ஒரு பேசிக் லெவல் சம் தான். மேக்ஸிமம் டெஸ்ட்டுக்குள்ள இது வராது. எம்சிக்குள்ள கேட்டா அட்டன் பண்ணுமான்னு கேட்கலாம். ஃப்ரைடே முகூர்த்தத்துக்கு கண்டிப்பா லீவ். நேரம் போவீங்க. அதான் ஒரு பணபதி சாப்பிடுவா. தண்ணி குடுறா. தண்ணி குடிச்சா சொல்றேன். என்னோட பேரனுக்கு பழபதி தான் தேவை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -5i into 1/8i. -5i into 1/8i. So அடுத்த ஸ்டெப்ல minus into plus minus 5i square divided by 8. So அடுத்த ஸ்டெப்ல -5 into I square value -1 ஆயிரும் by 8 equal to 5/8. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியறதுக்காக தான் எழுதிருக்கேன். நீங்க தெரிஞ்சுனா நீங்க நேரடியாவே எழுதிக்கலாம். கவனிங்க, ஒரு 2-3 சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் காப்பி பண்ணிடலாம். அடுத்து வந்து செகண்ட் சம் -i into 2y into -1/8 I whole power 3. So அடுத்த ஸ்டெப்ல minus into plus minus 2i square into -1 cube வந்து -1 ஆயிரும். I power 3 divided by 8 power 3 வந்து நமக்கு 512. So அடுத்த ஸ்டெப்ல என்னன்னா minus into minus plus ஆயிரும். அதே நேரத்துல 2 into I square பொதுவா -1 into I cube பொதுவா -i divided by 512. So அடுத்த ஸ்டெப்ல இது 1 times into 250 days 6 times வரும். So I divided by 256. தம்பி ஒரே நிமிஷம் தான், ஒரே நிமிஷம். கொஸ்டினை ரீட் பண்ணல. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் இன் த ஃபார்ம் ஆஃப் a plus ib அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5/8 மட்டும் வந்திருக்குது. நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அவருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து a plus ib. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5/8 plus 0i. எந்த டேபிள்லயோ அதுக்கு 0 போட்டுக்கு, எந்த எலிமெண்ட்ஸ் இல்லையோ அதுக்கு 0. கான்ஸ்டன்ட் இல்லைன்னா கான்ஸ்டன்ட்டுக்கு அடுத்த 0 போட்டுங்க. அது வந்து இமேஜினரி பார்ட் அப்படிம்பாங்க, ஐ பார்ட். ஸோ அது இல்லைன்னா அது 0 போட்டுங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா -into -plus I/256 கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் பார்ட் இல்லை. அதனால என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா 0 plus 1/256. இந்த ஐ வந்து எப்பவுமே தனியா வர மாதிரி காமிச்சு, சரியா? இப்ப 6i அப்படின்னு வந்தாலும் 6i வந்து தனியா கொண்டு வர மாதிரி பார்த்து. இப்ப அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 minus i whole power 4. 1 minus i whole power 4. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து மேக்சிமம் a minus b whole cube a plus b whole cube வரைக்கும் தான் படிச்சிருப்போம். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 minus i whole square டோட்டலா ஒரு ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். அதாவது இந்த பவர் மல்டிபிள் பண்ணா இந்த 4 வரணும், அந்த மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா a minus b whole square படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது a square minus 2ab plus b square whole square. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 1 square 1 minus 2y I square வேல்யூ -1 வரும். டோட்டலா ஒரு ஹோல் ஸ்கொயர். ஸோ +1 -1 கட் ஆயிரும். -2y whole square equal to -2 square பண்ணா 4, I square பண்ணா I square equal to -4. So equal to -4
பிளஸ் 0i ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதை முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் எழுதுங்க, அதையும் நான் போல்ட் எடுத்துறேன். எழுதுடா. அம்மா இது பண்றாங்களா? இல்ல சார், நான் 9 மணி வரைக்கும் இருக்கனால அது மைனஸ் 2 தான். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. என்னமா புரியல? ஐ ஸ்கொயர் போது மைனஸ் 1 போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஐ ஸ்கொயருக்கு பொதுவா மைனஸ் ஐ. அதுக்கப்புறம் அந்த இது 1 டைம் இது 2 டைம்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஐ. சாரா அடிக்கடி கொஞ்சம் மகிழ்ச்சிக்குமா அந்த பொண்ணு? ஏன் தம்பி அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் எழுதுங்க, போர்டு எடுத்துறேன். sum of 6 into 4 9 square of the sum of 4 square plus 7 square. और आंसर इवने எழுதி நம்ம இந்த பக்கம் அழுத்துடலாமா? கால் பண்ணீங்களா? அடுத்து क्वेश्चन नंबर 8 ல fourth subdivision I power 9 plus I power 19. I power 9 plus I power 19. I power 9 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 9 வந்து 4 ஆல டிவைட் பண்ணும்போது 2 4s are 8 remainder 1. So I power 4 whole square
இன்டூ இந்த ஒன்னை வந்து I பவர் 1 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த 19 வந்து 4 ஆல டிவைட் பண்ணும்போது 4 4s are 16, பேலன்ஸ் வந்து 3. So I பவர் 4 whole பவர் 4 into I பவர் 3. So அடுத்த ஸ்டெப்ல I பவர் 4 னா 1 ஆயிரும். 1 into I plus I பவர் 3. I பவர் 3 வேல்யூ வந்து மைனஸ் I வரும். இந்த வேல்யூ 0 ஆயிடுச்சு. So 0 plus 0I. சரியா? ரெண்டுமே 0 வந்தங்காட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா 0 plus 0I அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 5th சப்டிவிஷன். இதுல வந்து 3 into 7 plus minus sorry plus I into 7 plus 7I அப்படின்னு இருக்கிறாங்க. 3 எடுத்துள்ள மல்டிபிள் பண்ணா 21 plus 21I plus I எடுத்துள்ள மல்டிபிள் பண்ணா 7I plus இது எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது 7I ஸ்கொயர். So அடுத்த ஸ்டெப்ல 21 plus 28I minus 7. So அடுத்த ஸ்டெப்ல 21 minus 7 வந்து 14 plus 28I. So இது ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிருச்சு. சரியா? இதே மாதிரி 6th சப்டிவிஷன் நீங்க சால்வ் பண்ணுங்க. 7th ஒன் நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சிக்ஸ்த் ஒன் நீங்க பண்ணுங்க. 7th ஒன் நான் போடுறேன்.
நம்ம அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் இதுலயே 7th சப்டிவிஷன். சார் 8 1 சார் 6 1 டோட்டல் 6th ஒன்னாப்பா. சரி 6th ஒன் டவுட் கேட்டுக்கிறாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன். 1/5 minus sorry 1/5 plus 2/5y minus இந்த மைனஸ் எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணா -4 minus 5/2 I. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இந்த இமேஜினரி பார்ட் இதுமா ரியல் நம்பர் பார்ட் ஒரு குரூப் பண்றோம். 1/5 minus 4 ஒரு குரூப் பண்ணிக்கிறோம். அதே நேரத்துல 2/5y minus 5/2y இது வந்து ஒரு குரூப் பண்ணிக்கிறோம். சோ இந்த இடத்துல வந்து ஒரு 5 வந்து எல்சிஎம் எடுக்கும்போது 1 minus 5 4s are 20 பிளஸ் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். அப்ப என்னன்னா 2 2s are 4i minus 25i. சோ அடுத்த ஸ்டெப்ல minus 90 divided by 5 இந்த சால்வ் பண்ணும்போது -21 வரும். -21 by 10 கரெக்டா ஆன்சர். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய மெஷர் உண்டு. கான்செப்ட் என்ன போகுது இந்த அடுத்து 7th சப்டிவிஷன் 1/3 plus 3i whole power 3. 1/3 plus 3i whole power 3. சோ நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தறலாம். a plus b whole power 3 equal to a power 3 plus 3a square b plus 3ab square plus b power 3. So அடுத்த ஸ்டெப்ல 1/3 plus 3i whole power 3 equal to 1/3 whole power 3 plus 3 into 1/3 whole square into 3i plus 3 into 1/3 into 3i whole square plus 3i whole power 3. So அடுத்த ஸ்டெப்ல 1 cube 1 3 cube 27 plus அடுத்த ஸ்டெப்ல 3 3s are 9i into 1/9. 3 3s are 9i into 1/9 plus இதுல 3 3 கட் ஆயிரும் 9i square plus 3 cube வந்து நமக்கு என்ன வரும் அப்படினா 27 வரும். 27i power 3. சோ அடுத்த ஸ்டெப்ல 1/27 plus ரெண்டு கட் ஆயிரும் i minus 9 i square பொதுவா மைனஸ் போட்டா -9 plus 27 into i power 3 வேல்யூ வந்து நமக்கு -i. so 1/27 minus 9 இது ரெண்டே ஒரு குரூப் பண்ணிக்கிறோம். plus i minus 27i இது ஒரு குரூப் பண்ணிக்கிறோம். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல 27 வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் இதுக்கு மட்டும். சோ அப்ப இதை மல்டிபிள் பண்ணும்போது 1 minus 9 7s are 9 7s are 63 balance 6 9 2s are 18 plus 6 வந்து என்ன வரும்னா 243 minus 26i. சோ அடுத்த ஸ்டெப்ல இத சால்வ் பண்ணும்போது -242 divided by 27 minus 26i. சோ அதுல ஒரு மைனஸ் வேணா காமனா எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்ல அப்படியே விட்டாலும் சரி. இது மட்டும் தான் அடுத்த சம் எழுதுங்க. இந்த பேப்பரை கொண்டு வா.
இதுல B 72 minus 50. Third B 45 plus 32 minus 86. So இது மைனஸ் தான் இல்லையா பிளஸ் 4. இந்த இடத்துல இது தப்பு மைனஸ் தான் இல்லையா பிளஸ் 4. எது டவுட்டுங்க இதா 72 minus தெரிஞ்சு இந்த இடத்துல மைனஸ் தான் வரும் plus 2 அப்படின்னா அதுவே எனக்கு பிளஸ் போட சுட கான்செப்ட் பண்ணுங்களா இது மைனஸ் 76 கூட செப்பரேட் பண்ணிட்டு அது காமனா சிம்பிளிஃபை அப்படி பாருங்க அது எது டவுட் கேக்குறா 72 minus 15 plus 9 into 4 72 minus 15 இது குரூப் பண்ணணும் 72 minus இதரண்டே சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் கேரி 6 minus 6 புரியுதாமா ஏன்னா இதை குரூப் பண்ணக்கூடாது இது ஒரு தனி டேபிள் இதை போய் அது கூட மீனிங் பண்ணணும் இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன் நிறைய கேரக்டரிஸ்டிக் கூட ரொம்ப கரெக்ட் நம்ம கேப் பண்ணீங்களா ஆமாப்பா நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ் ஒர்க் பண்றீங்க லீவ் விடுத்தா பாரு கேஸ் போட்டாங்க சிக்கலாயிரும் ஆனா இருந்தாலும் கேரளா நாம 30 கிலோமீட்டர் ஆட்டோல டிராவல் பண்ணேன் 452 rupees வந்தது ஒரு ரூபாய் அதிகமா கேட்குது அமௌண்ட் வாங்கி போயிட்டு இங்க இருந்து அபார்ட்மெண்ட் போறதுக்கு 600 ரூபா வந்துன்னா 250 ரூபா கேட்பேன் சொல்ல ஆட்டோ கேரளா கோயம்புத்தூர்ல எங்க பண்ணேன் ஒரு ரூபாய் கூட கேட்கவே இல்லை அவங்க போனாங்க எனக்கு போயிட்டே இருந்துச்சு இப்ப அடுத்த क्वेश्चन நம்பர் 8லயே வந்து 8th சப்டிவிஷன் क्वेश्चन நம்பர் 8 அதுல வந்து 8th சப்டிவிஷன் 8th சப்டிவிஷன் வந்து -√3 plus square root of -2 into 2√3 minus I. So அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா -√3 plus square root of 2I square into 2√3 minus I. So அடுத்த ஸ்டெப்ல -√3 I square வெளிய வரும்போது I ஆயிடும். So அப்ப என்ன வரும் கேட்டீங்கன்னா ஒன்னு I√2 இல்லைன்னா √2I ரெண்டுல எது வேணா எழுதிக்கலாம் into 2√3 minus I. இதுக்கப்புறம் இது மல்டிபிள் பண்றோம் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இங்க 1ங்கிறதா மைண்ட் வச்சுக்கோங்க 1 2s are 2 into √3 into √3 3 minus into minus plus √3I plus 2 √2 into √3 வந்து √6I minus into plus minus √2I square I into I square. So அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல -6 plus √3I plus 2√6I minus I square வந்து -1 ஆகி இது வந்து பிளஸ் ஆயிரும் plus √2I. So அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா -6 plus √2 இது ஒரு குரூப் பண்ணிக்கிறோம் ஐங்கிற பார்ட்டால ஒரு குரூப் √3 plus 2√6 into I. சரியா சரி இது முடிஞ்ச ஒரு 2 minutes டைம் தர அடுத்த சம் வந்து உங்க திறமையை பயன்படுத்தி அடுத்த சம் அதுக்கு அடுத்த சம் ரெண்டுமே ரேஷனலைஸ் பண்ணணும் சரியா ரேஷனலைஸ் மறந்துடாதீங்க ஏன்னா இந்த ஸ்டெப்லயா இந்த -2 பதிலா 2I square எழுதிக்கிறேன்
அடுத்த ரெண்டு சம்மை ரேஷனலைஸ் பண்ணணும். உங்க திறமையை பயன்படுத்தி ஆன்சர் கொண்டு வாங்க. 11th சப்டிவிஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாம் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் ரேஷனலைஸ் பண்ணணும். 12th சப்டிவிஷன் நியூமரேட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாம் சால்வ் பண்ணி ரேஷனலைஸ் பண்ணணும். ஸோ 12th சப்டிவிஷன் வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா நான் போர்டு எடுத்துறேன் நான். சரியா? தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க 12th சப்டிவிஷன் வரைக்கும். அதுக்கப்புறம் தெரியாதவங்களுக்கு நான் போர்டு எடுத்துறேன் நான். For 1/3 minus 4i into 3 plus 4i comes. டினாமினேட்டர் ஆப்போசிட் சைடு மல்டிபிள் டிவைட் ஐயும் சேர்த்து படிக்கணும். பல்கா இருக்கு பல்கா ரெண்டு இருக்கு. இதோட கரெக்டா படிச்சாங்க. Tenth one thing. 12th சப்டிவிஷன் வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. தயவு இந்த ரேஷனலைசேஷன் தெரியுமாப்பா? 9th படிச்சிருப்ப தெரியுமா? ஓகே. என்னப்பா? தெரியும் சார். ஓகே. வர்ஷினி நீ ரேஷனலைசேஷன் பண்ணிருவீங்களா? பண்ணிடுவேன் சார். வெரி குட். யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா சொல்லுங்க, போர்டு எடுத்துறேன் பாருங்க. புரியுதாமா? புரியுதா? 45 plus 32 minus 10 plus 2 right expression is sum of its terms and the number of its terms. ஒண்ணு புரியுதுமா? என்ன புரியுது?
யூபிஎஸ்சி உடைய புக்கே ரொம்ப புகழ்மா. ஸ்டேட் போர்டு புக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு இதா இருக்குன்னு கேவலமா இருக்கு. தனித்தனியா எடுத்தோம்னா, அது வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வேரியபிள் எக்ஸ்பயர் பிளஸ் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பயர் 7x பிளஸ் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். வேரியபிள் எக்ஸ்பிரஷன் தான் வரும். அப்ப 2 டைம்ஸ் வருமா? இந்த பிளஸ் 2 எங்க வருது அப்படின்னு கேக்குறேன். அது ஓகே, அதே பிளஸ் 2ல போடுறேன். எழுதி பார்ப்போம். கொஸ்டின்ல டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ரேஷனலைஸ் பண்ணுவோம். ஆமா ஆமா, முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் ரேஷனலைஸ் பண்ணுங்க. அப்ப டினாமினேட்டர்ல ஐ வரணும் அப்படின்னு சொல்லணும். இல்ல டென்ஷன் கிடையாது, எது வருதோ அப்படியே ரேஷனலைஸ் பண்ணி. அனிதா, ஏதாவது டவுட் இருக்குதாமா? ஆன்சர்ல கரெக்டா வருதா? எந்த டவுட்டும் இல்ல சார். ஓகே, வெரி குட்மா. நிஷாந்த், உனக்கு ஏதாவது டவுட் இருக்குதாப்பா? சார் ஏதாவது டவுட் இருக்குதா நிஷாந்த்? சார் நான் அருண் பேசுறேன் சார். சொல்லுப்பா அருண். சார் 11th சப்டிவிஷனுக்கு வர மாட்டேங்குது சார். 11th சப்டிவிஷன் வந்து நியூமரேட்டர்ல அத உங்களோட ஒர்க்கிங் ஷீட் அனுப்பிச்சு என்ன மிஸ்டேக்னு பார்த்து சொல்றேன். போட்டோ எடுத்து அனுப்பு. எஸ் சார். சொல்லுமா. யாருக்காச்சும் ஒர்க்கிங் போட்டு ஆன்சர் வரணும்னா போட்டோ எடுத்து அனுப்புங்க. யாருன்னு கூப்பிடுறது சொல்லுங்கம்மா. சார் நிஷாந்த் சார் கூப்பிட்டீங்களா சார்? நிஷாந்த், நீ என்னப்பா சம்ஸ் போட்டுக்கிறே, ஏதாவது டவுட் இருக்குதா? முடிச்சிட்டேன் சார், 10th வரைக்கும் முடிச்சிட்டேன் சார். ஓகே சார் அனுப்பிச்சு விட்டேன் சார். பாக்குறேன்பா. இதுவரை கரெக்ட்பா. இதுக்கப்புறம் ரேஷனலைஸ் பண்ணணும்ப்பா அப்படின்னு. எஸ் சார். ஏமா பாத்துமா பிடிக்கலாம் சார். யாருப்பா? சார் அனிருத் சார். சொல்லுப்பா. சார் அந்த 10th ஒன் மட்டும் காமிக்கிறீங்களா சார்? ட்ரை பண்ணியா? சார் கேட்கல சார். வர
அனிருத் நீ ட்ரை பண்ணியே இருக்குன்னு கேட்ட. ஆமா சார், ட்ரை பண்ணேன் சார். ஒர்க்கிங்ஸ் அனுப்பிவிடுப்பா. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒர்க்கிங்ஸ் அனுப்பிவிடுங்க, என்ன மிஸ்டேக்னு பார்த்து சொல்றேன். இப்போ சரிங்க அருண் சார். அனுப்பிச்சுதான் ஒர்க்கிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குது. எகைன் ஒரு ரேஷனலைஸ் பண்ண ஆன்சர் வந்துடும், அவ்வளவுதான். சரிங்க சார், ஒரே நிமிஷம் இருங்க சார். ம். தம்பி யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா ஒர்க்கிங்ஸ் அனுப்பிச்சுடுங்க, மிஸ் என்னன்னு செக் பண்ணி தரேன். டுவெல்த் வந்து முதல்ல நியூமரேட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ரேஷனலைஸ் பண்ணு. அனிருத் என்னாச்சுப்பா, போட்டோ எடுத்து கொண்டு வரையா அனுப்பிச்சுடுறியா? சார் ஒரே நிமிஷம் சார், அந்த லாஸ்ட் இது மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விடுறேன் சார். அதாவது நம்ம சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கு புரிஞ்சுட்டே இருக்குப்பா. நீங்க ட்ரை பண்ணும்போது தான் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், அதுக்காக தான். ஜெயவந்த் ஏதாவது டவுட் இருக்குதாப்பா? ஆன்சர் எல்லாம் கரெக்டா வருதா? நான் 10th ஒன் போட்டிருக்கேன் சார். ஓகே, ஆன்சர் வரலைன்னா போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு பார்த்துக்கலாம். சார் சரி சார். சார் ஆன்சர் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் சார். தம்பி 10th ஒன் என்னப்பா இதுக்கு இந்த ஸ்டெப் அனுப்பிச்சுட்டு இருக்கிறது, எங்கிருந்து எடுத்துப்பா 10th ஒன்னு? டேய் எரும மாடு, எல்லாருமே கொஸ்டின் வந்து ஆன்சர் கொண்டு வருவாங்க, நீ ஆன்சர் எழுதி முடிச்சிட்டு இருக்கிறீங்களா? அனிருத், டேய் அனிருத் அது ஆன்சர்ரா. சார் 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 ஒரே நிமிஷம் சார். என்னடா தம்பி சாப்பிட்டாச்சா? சார் சாப்பிட்டேன் சார், சாப்பிட்டேன் சார். அதான் சாப்பாடு வேலை செய்வீங்க. எல்லாரும் கொஸ்டின் வந்து ஆன்சர் எழுதா, நீ ஆன்சர் எழுதிட்டு திரும்பி ரிவேர்ஸ்ல போயிட்டு இருக்கிற. நான் என்னடா பண்றது வச்சுட்டு அவன் பாருப்பா, கொஸ்டின் எழுதிட்டு அதை வச்சு நிறைய பண்ணி கொண்டு வந்துருக்கிறான். இப்ப சாப்பாடு தான் வேலை செய்யுது, அதான் பிரச்சனை அணிந்து. இப்போ சால்வ் பண்ணிட்டியா? இந்த 8 எங்கிருந்து வந்தது? கீழே சால்வ் பண்ணிட்டு வாப்பா. அந்த -8 இருக்குதுல்ல அந்த இடத்துல அது +3i வரும், மைனஸ் வராது, +3i வரும். அதான் உனக்கு ஆன்சர் வர மாதிரி. 4i - i வந்து 3i தான் வரும்.
கேட்டு கேளுங்களா வேற யாரும் இல்லையா நினைக்கிறது ஏன் அதுக்கு சார் ஏமா சார் நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் கொஞ்சம் பாருங்க சார். நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? டினாமினேட்டர்ல ஐ ஸ்கொயர் பொதுவா -1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 9 + 1 10 வருமா டினாமினேட்டர்ல நியூமரேட்டர்ல கரெக்ட் ஓகே சார், ஓகே சார். 6i - 2 டிவைடட் பை 9 + 1 அந்த ஐன்னு இருக்குதுல அது ஒன்னா மாத்திரீங்கன்னா 10 ஆயிரும் அது வரைக்கும் கரெக்டுமா நம்ம இதுல யாருக்காச்சும் ஆன்சர் வரலைன்னா போட்டோ எடுத்து அனுப்புங்கப்பா வா அது உங்களோட சாய்ஸ் தான் நான் இங்க 4 to 9 இருக்கா ஃப்ரைடேனா 5 to 9 இருக்கா ஒரு பவர் கிட்ட சண்டேனா 11 to 1 மார்னிங் எக்ஸாம் கரஸ்பாண்டன்ட் நேரம் 4 மணிக்கு எப்ப எக்ஸாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சார் ஏமா சார் 10 வந்துச்சுன்னா 10யும் வந்து நம்ம இந்த இது கான்ஜுகேட் பண்ணுமா சார்? கான்ஜுகேட் வந்து இந்த 3 + i 3 - i அதுக்கு தான் கான்ஜுகேட் பண்ணணும் சோ இந்த இடத்துல வந்து 6i - 2 divided by 10 so 6/10 i -2/10 so அடுத்த ஸ்டெப்ல சிம்பிளிஃபை பண்ணா -1/5 இத சிம்பிளிஃபை பண்ணா 3/5 ஓகே சார். தேங்க் யூ சார். தம்பி இந்த 12th சப்டிவிஷன் வரைக்கும் முடிங்க இதுல யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா நாளைக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் மறக்காம கேளுங்க முடிச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சரியா இதோட இந்த கிளாஸ் போது இதோட கன்டினியூஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம் 12th சப்டிவிஷன் கிளம்பலாமா தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.